மதுரை என்றதும் அனைவரின் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோவில். தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமும் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான மதுரை மாநகரில் அமைந்துள்ளது. குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் திருமலை நாயக்கர் காலத்தில் முடிவுற்றது. இங்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வழிபடப்படுகின்றனர். இந்த கோவில் 1600 ஆண்டுகால பழமை வாய்ந்தது. தென்னிந்தியாவின் பழம்பெரும் புராதன கோவில்களில் இதுவும் ஒன்று. தமிழர்களின் கலாச்சாரம், இலக்கியம், இசை, நடனம் என பல்துறைகளின் பெருமையை விளக்குவதாக அமைந்துள்ளது. மொத்தம் 12 கோபுரங்களை கொண்டது மீனாட்சி அம்மன் கோவில். இதில் கிழக்கு, தெற்கு, வடக்கு மற்றும் மேற்கு கோபுரங்கள் வானுயர அமைந்திருப்பது காண்பதற்கு அழகூட்டுவதாக உள்ளது. கோவிலின் தெற்கு கோபுர வாசல் வழியாக நுழைந்தால் தென்படுவது பொற்றாமரை குளம். இக்குளத்தின் நடுவில் தங்க தாமரை மிதக்க விடப்பட்டிருந்ததால் இப்பெயர் வந்தது என்று கூறுகிறார்கள். ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள அருங்காட்சியகம் கோவிலில் உள்ள கட்டடக்கலை குறித்து விளக்கப்பட்டுள்ளது. ஆயிரங்கால் மண்டபத்தில் மொத்தம் 985 தூண்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் அக்கால கட்டடக்கலை மறைந்துள்ளது. தூண்கள் அமைத்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் அழகு குலையாமல் உயிரோட்டத்துடன் உள்ளன. ஒரு கோணத்தில் நின்று பார்த்தால் அத்தனை தூண்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல தோன்றும். அக்காலத்திய கட்டடக்கலையின் சிறப்பை விளக்குவதாக இது உள்ளது. மண்டபத்தின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள தூண்களில் சிலவற்றை தட்டினால் இசை வரும். ஒவ்வொரு தூணும் ஒரு இசையை தரும் வகையில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு நடைபெறும் சித்திரை திருவிழா மிக பிரசித்தி பெற்றது. ஆனி மாதம் ஊஞ்சல் உற்சவம், நவராத்திரி விழா, கார்த்திகை தீப திருவிழா, மார்கழி உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன.